திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, புரட்டாசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல மாறக்கூடிய கிரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான். சுக்கிரன் சிம்ம வீட்டிலிருந்து கன்னியா வீட்டுக்கு 23ஆம் தேதி மாறி வருகிறார். அடுத்தது புதன் 16ஆம் தேதி கன்னியா வீட்டிலிருந்து துலா வீட்டுக்கு வரப்போகிறார். அதே போல சனி இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியில தான் இருக்க போறார். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் அதே இடத்துல தான் இருக்கார். சூரியனும் பாத்துட்டீங்கன்னா புரட்டாசி மாசம் உங்களுக்கு கன்னி வீட்டுல தான் இருக்க போகிறார். இப்ப இந்த சின்ன சின்ன கிரக மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்க போகுது, மாத பலன்கள் மூலமாக ஏதோ ஒரு பெருசா வராம இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வருவதை நாம அடுத்தது தடுத்துக் கொள்ளலாம். அதே போல ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சி, சின்ன சின்ன சந்தோஷங்கள் இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குமா அப்படிங்கறத நம்ம மாத பலன்ல எடுக்க போறோம். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். மேஷ ராசிக்குண்டான புரட்டாசி மாத பலன்கள். மேஷ ராசி, ராசியின் அதிபதி செவ்வாய். செவ்வாய் 7ஆம் வீட்டுல இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குது. எந்த கிரகமும் சொந்த வீட்டை பார்த்தால் மிகப்பெரிய யோகம். இந்த மாதம் மேஷ ராசிக்கு பெயர் புகழோட வாழ்றது, ஏழரை சனினால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவானும் இந்த செவ்வாயும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார்கள். பாத்துக்கலாம், பண்ணிக்கலாம், என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் மனோ பக்குவத்தையும் கொடுத்துருவாங்க. ஏன்னா ஏழரை எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப பயமாயிரும். அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள சுக்கார வச்சிருவார். அப்ப இந்த செவ்வாய் ராசியை பார்க்கும் பொழுது அந்த பயத்தை எல்லாம் உடைச்சிட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். எவ்வளவுதான் கெட்ட பெயர்கள் இருந்தாலும் கூட அதுல இருந்து தப்பிச்சு ஒரு நல்ல பெயர் வாங்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை இந்த மாதம் மேஷராசிக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது பாருங்க, ராசி அதிபதியே 7ல் இருக்கும்போது திருமண வரன் நல்லபடியா அமைஞ்சு வருங்க. நல்ல திருமணம் அமைஞ்சு வர்றது, எதிர்பார்த்த வரன் வர்றது, ஏதாவது ஒரு வழியில பாத்துட்டீங்கன்னா காதல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஏன்னா 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூரியன், அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ல் இருந்தாலும் 7 குடையவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ல போய் காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உட்கார்ந்திருக்காரு. அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு காதல் திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். யாராவது திருமணம் சார்ந்த விஷயத்துல பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த மாதம் நீங்க பேசும்போது கண்டிப்பாக அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார். புதியதாக வரன் பார்க்காதீங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய வரன்கள் உங்களுக்கு நல்லதா வரும். நீங்க எதிர்பார்த்த குடும்பம், எதிர்பார்த்த வசதி வாய்ப்புகளோட நீங்க என்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அது போல ஒரு நல்ல வரன்கள் வர்றதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்து 2 மற்றும் 7 குடையவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் போய் இருக்கக்கூடிய இடம் 5ஆம் இடத்துல. பொதுவா 23ஆம் தேதி அந்த இடத்துல இருக்காரு. சுக்கிரன் 2 குடையவர் 5ல் இருக்கும் பொழுது குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது, ஒரு வீட்டுல ஒரு பொருள் வாங்கி கொடுக்க முடியல, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு செலவுக்கு செய்ய முடியல, இது எல்லாமே இந்த மாசம் செய்யறதுக்கு எல்லாமே கடவுள் உங்களுக்கு கொடுத்துருவார். ஏதோ ஒரு வழியில கொடுத்துருவார். அதே போல மனைவி அங்க போலான்னு சொல்றாங்க, இங்க போலான்னு சொல்றாங்க, எங்கனால போக முடியல, ஒரே பண தட்டுப்பாடா இருக்குது அப்படின்னு இருந்தாலும் கூட உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அவர்களுடைய ஆசைகளையும் அவர்களுடைய விஷயங்களையும் பூர்த்தி பண்றதுக்குள்ள அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன உங்களுக்கு வந்து சுக்கிரன் கேதுவோடு இருக்கிறதுனால இது பெண் சாப அமைப்பை கொடுக்கும். அதனால சின்ன சின்ன சண்டை சச்சரவு குடும்பத்துக்குள்ள வரும். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரோ அவமானங்களோ சின்ன சின்ன நீங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனா தப்பு பண்ண ஒரு சூழ்நிலைகள் அங்க காட்டிடுவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய பிரதிபலிப்பு உங்களுடைய மனசை உடைக்கும், கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நமக்கு எல்லா பக்கமும் இப்படியே நடக்குதே, எப்பதான் ஏன்னா இன்னும் சனி பகவான் வந்து பெருசா ஒன்னும் வேலைகளை தொடங்கல, ஆனா அப்படி இருக்கும்பொழுது ஒரு மன பயத்தை நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கறதா உண்மை. இப்ப அதே போல சுக்கிரன் கேது சேர்க்கை ஏற்படும் பொழுது ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருந்தா இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 3 மற்றும் 6 குடையவர் 6ஆம் வீட்டிலே இருக்கார். 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் 6 குடையவர் 6லே இருக்கும் பொழுது எதிரிகளே இருக்க மாட்டாங்க, அல்லது எதிரிகளே அழிச்சிருவாங்க அப்படிங்கறத பெயர். பெருசா வம்பு வழக்குக்கு போக மாட்டாங்க, பெருசா நீங்க போக மாட்டீங்க. அப்ப இந்த மாதம் அளவு உங்களுக்கு எதிரிகள் யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு கொடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார். எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் தொழில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். நிறைய மேஷ ராசிக்கு ஆரம்ப கட்டத்திலேயே வேலை வாய்ப்பு போயிருச்சு. வந்த உடனே என்னன்ட்டாங்க, வேலை போயிருச்சுங்க, வேலையில ஒரு நல்ல பெயரே இல்ல, வேலை செய்யக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை இருக்க மாட்டேங்குது, நாங்க வந்து பெரிய அதிகாரிகள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நல்லா பழகிட்டு இருந்தாங்க, இப்ப அதெல்லாமே வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ் வருது, என் மேல நம்பிக்கை வரமாட்டேங்குது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ ஒரு மேஷத்துக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பலன். இப்ப இதே இடத்துல சரி நான் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறலான்னு இருக்கிற வேலைக்காக அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக மாத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையே போயிடுச்சுனாலும் இந்த மாசம் வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 6 இருந்தா கடன் அடையுங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு சின்னதாகவாது ஒரு அமௌண்ட் வந்து நீங்க செட்டில் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கும். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் மூலமாக, ஒரு பெண் குழந்தைகள் மூலமாக அல்லது ஒரு பெண் தெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்க குலதெய்வம் இந்த மாசம் உங்க கூடவே இருக்கும். ஏன்னா 5ல சுக்கிரன், அது பெண் தெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக உங்க கூடவே இருந்து உங்களை வழிநடத்தும் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. அப்ப அடுத்தது சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 6க்கு வரார். 5 குடையவர் 6ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்ப 5 குடையவர் 6ஆம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் குழந்தைகளோட உடல்நிலையில கவனமா இருந்துக்கோங்க. ஏதாவது தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகளோ, சின்னதா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால குழந்தைகளுடைய உடல்நிலையிலையும் குழந்தைகளுடைய மனநிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு இல்லையா? அப்ப பெண் குழந்தைகளாக இருந்தா இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய மனசு என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, எங்க போறாங்க வர்றாங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்து செயல்படுத்துவது என்பது ஒரு சிறப்பு. அடுத்தது குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல்லயே சொல்லியிருப்போம். உங்களுக்கு 3ஆம் வீட்டுல இருந்து 9ஆம் வீட்டை பார்க்குது, 5ஆம் வீட்டை பார்க்குது, இதெல்லாம் ஒரு அமைப்பை நம்ம கொடுத்துருக்கிறோம். அப்ப அது குரு பயிற்சி பலன்களை பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். குரு நன்மைகளை ஓரளவுக்கு செய்து கொடுப்பார் அப்படிங்கறத மாற்று கருத்துல மேஷ ராசி. அடுத்தது சனி வக்ரத்துல இருக்கார். ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக வேலை உண்டு, வேலை மாற்றம் உண்டு, இரட்டிப்பாக 2 வேலை 3 வேலை ஒட்டுக்க சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு எல்லாமே உண்டு, லாபங்கள் அதிகரிக்கும். ஒருவேளை ஜாதகத்துல சனி வக்கரமாக இல்லைன்னா கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயத்துல, தொழில் சார்ந்த விஷயத்துல, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுல, பயணங்கள்ல, வெளியூர் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாத பேச்சுக்கள் வராது. கொஞ்சம் கவனத்தை மட்டும் கொஞ்சம் அதிகமா செலுத்திக்கோங்க. இறை வழிபாட்டுல முழுமையாக கவனத்தை செலுத்துங்க. உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு தினமும் அனுதினமும் போயிட்டு வந்தீங்களே ஓரளவுக்கு நன்மைகளை நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் சிறப்பா இருக்குது. உதாத்திய யோகத்தோட சேர்ந்து விட்ட படிப்பெல்லாம் மீண்டும் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். 1 டிகிரி 2 டிகிரி வாங்கணும், வாங்க முடியல, இடையில தடையாயிடுச்சு அப்படின்னு இருந்தாலும் கூட மீண்டும் அந்த தடையை உடைச்சு படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதற்குண்டான ஏதாவது ஒரு விஷயங்களாவது உங்க காதுக்கு வரும் அப்படிங்கறத உண்மை. இந்த மாதம் மேஷம் கொஞ்சம் கடுமையா எஃபோர்ட் போட்டு முயற்சி பண்ணினீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை நிச்சயமாக இந்த கிரகங்கள் காட்டுது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையா உங்க கூடவே இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடுகளை கொஞ்சம் இந்த மாதம் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அமைப்பு. இதெல்லாமே ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும். நன்றி. நீங்க ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.